என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாபிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லயோ 80 ஹவர்ஸ்லயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் டு 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச். எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 ஹவர்ஸ் டு 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெகுலரா கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 33. ஸோ 2 நாள் வீடியோ கொடுக்க முடியல, சாரி ஃபார் தட். இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம். சரி, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக 150 வரை போய்கிட்டே தான் இருக்க போகிறோம். சரிங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு இந்த மாதிரி சின்ன ஹெல்த் இஷ்யூ வராத வர நானா ஸ்டாப் பண்ண மாட்டேன், ரெகுலராக தான் போகும். நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேணாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருந்ததே எனக்கு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணீங்க வருமா, ஏன்னா சில பேர் நம்புறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி தான் முடிப்பேன். வராமல் எங்கேயும் போகாதுமா, நீ யோசிக்கவே வேணாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 150 டேஸ் வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவேன். பட் ரெகுலராக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்றது ஈஸி, கடைசி வரை கண்டினியூ பண்றதுதான் கஷ்டம். அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில் நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். முறையான முயற்சிக்கும் பயிற்சிக்கும் மதிப்பளிக்கும் சாதனையை வெளியே கொண்டு வரும் ஒரே ஆயுதம் தான் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்திருக்கோம். அதாவது முயற்சி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு நாள் வேணா எடுக்கலாம். பட் கண்டினியூஸா எடுத்தீங்களா அதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்குது. நீங்க ஒரு டைம் 2 டைம் உங்க பயிற்சி எடுத்துட்டு திரும்ப அதை கேப் விட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பயிற்சிக்கான செலவு பண்ண காலம் அப்படிங்கிறது வேஸ்டா தான் போகும். எப்போ நீங்க கண்டினியூஸா, அது 2வது வருஷமா இருக்கலாம், 3வது வருஷமா இருக்கலாம், சில பேருக்கு 2வது மாசமா இருக்கலாம், ஏன் 3வது மாசத்துலயே வெற்றி கிடைக்கலாம். பட் அந்த 3 மாசமும் கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், சரிங்களா, கல்வியே சிறந்த ஆயுதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்விக்கே ஒரு சிறந்த ஆயுதம் என்னன்னா தொடர்ச்சி தான்.
ஏன்னா நீங்க 10th முடிக்காம 12th போக முடியாது, 12th முடிக்காம காலேஜ் வர முடியாது. ஸோ எப்படி வரணும்னாலும் 12 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 12 வருஷம் தொடர்ச்சியா படிச்சாதான் நீங்க காலேஜ் போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்வியை வந்து நம்ம சர்டிபிகேட்டா வாங்குறதுக்கே இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற்ற போறது. இப்போ நீங்க படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டுக்காகவோ வெளி உலகத்துக்காக படிக்கல, உங்க குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ டைம் எடுக்க தான் செய்யும். 2 மாசம் 3 மாசம் 6 மாசம், சில பேர் நல்ல பொசிஷன்ல போகணும் அப்படின்னா 1 வருஷம். ஸோ அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. அந்த டயத்தை மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதை ஒரி பண்ணாம நம்ம கோல்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருப்போம். ஏன் 2023ல 22ல நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், 23 24 2 வருஷம் ஆகும். சுத்தி இருக்கவங்க சொல்லதான் செய்வாங்க, ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்க எவ்வளவு நாள் படிப்ப, நாளைக்கு நீ கலெக்ட் ஆயிட்டேன்னா ஏன்னா நீ 2 வருஷம் படிச்சுட்டே இருந்தேடா வேஸ்டாடா அப்படின்னு சொல்லுவாங்களா? பரவாயில்லப்பா பெருசா சாதிச்சிட்டான், அப்பவே எனக்கு தெரியும் உன பாக்குறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுவான்னு தெரியும், இப்படிதான் பேசுவாங்க. அது பேசுறத முடிவு பண்ணவே கூடாது. நம்மளோட தாட் நம்ம எங்க போறோம் இவ்வளவுதான். அதை சுத்தி இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரி பண்ணாம போங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க. அப்போ அவங்களே தேடி வந்து பேசுவாங்க. சரிங்களா? சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறது இதெல்லாம் கூட அவாய்ட் பண்றது எனக்கு கேட்டீங்கன்னா பெஸ்ட். இந்த டைம்ல இன்னொரு 100 நாள்ல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. உங்க கனவு கண்டிப்பா பழிக்க போகுது. ஸோ அதனால கனவு காணும்போது தொடர்ச்சியா கனவு காணுங்க. கனவை கூட நீங்க விட்டு விட்டு கண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கனவு அடுத்த வருஷம் வரையும் கண்டினியூ ஆகும். அதான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுல. ஓகே, நம்ம பார்க்கலாமா? 2 நாள் கேப் ஆயிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டாபிக் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி படிக்காதவங்க இல்ல இது கூட அதை பண்ணாதவங்க கூட இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய விஷயம் மேக்ஸ்ல ஏன் இன்னும் பயம் வருது, இன்னும் சில பேர் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம டெய்லி 1 hour பாக்குறோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? படிச்ச விஷயத்த கம்பைல் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் 4 டாபிக் முடிச்சிருக்கோம். 4 டாபிக்ல எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபார்முலா படிச்சிருக்கோம், இதெல்லாம் கம்பைல் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா தான் சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது கேப்ல சொல்றேன்மா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விகித சமமுறை, அதாவது இன்னைக்கு பார்க்க போறது 8th புக். 7th புக் நம்ம முடிச்சிட்டோம், பேசிக் கான்செப்ட் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 8th புக் பார்க்க போறோம். விகித சமமுறை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம MDH மெத்தட்ல பார்த்திருப்போம். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெத்தட்ல பாத்தீங்கன்னா MDH. இப்போ கொஸ்டினுக்கு வரமா? கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 20 நாட்களுக்கு ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்கள், சிம்பிளா பண்ணலாமா? 20 நாட்கள் 15 பேரு 6 லட்சம் தொகையை வந்து ஊதியமா வாங்குறாங்க. அதே நிறுவனத்துல 5 வேலையாட்கள் ஈக்குவல் டு 5 பேரு 12 நாள்ல எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதை இப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5வது ஆப்பிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 5 15. இதை 3வது ஆப்பிள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 3 6. இது 2வது ஆப்பிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 10. ஸோ 10 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 12/10. அப்போ 1.2 lakhs. ஆன்சர் 1.2 lakhs இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிளா தான் MDH மெத்தட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திரும்ப கூட இன்னொரு டைம் சொல்லவா? இந்த மெத்தடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மெயினா புரியணும். 2 and more வேரியபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? 2 வேரியபிளுக்கு மேல இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க. MD1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. இல்ல M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்கள், மென். சரிங்களா? D அப்படிங்கிறது டேஸ், நாட்கள். H அப்படிங்கிறது ஹவர்ஸ், மணி நேரம். W அப்படிங்கிறது ஒர்க். சரிங்களா? இந்த மாதிரி 4 எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல மென் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. மென்னா இருக்கலாம், உமனா இருக்கலாம், சில்ட்ரனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆட்கள் அப்படிங்கிற பேர்ல வந்துடும். ஏன் 4 சிலந்திகள்னு சொன்னா கூட உயிர் உள்ளது, அதான் அந்த ஒர்க்கை பண்ணக்கூடியவங்க. டேஸ், ஹவர்ஸ், ஒர்க், இதுல ஏதாவது ஒன்று இல்லைன்னா அதை விட்டுலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதை கான்செப்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது 30வது கிளாஸ் 29வது கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா இப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபுல்லா அந்த 29வது கிளாஸ் கண்டே ஓடும். அந்த அளவுக்கு அதில் பேசிக் நான் தெளிவாக சொல்லிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வருவேன். பேசிக்கை பார்த்துட்டு வாங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க 1.2. இவ்வளவு தூரம் சுத்தி வர நம்ம மெத்தட் இந்த இருக்கு, நம்ம பண்ற மெத்தட் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. MDH மெத்தட்ல இருக்கு இல்லைங்களா? நம்ம MDH நமக்கு இது வந்து என்னது? M1 D1, இது M2 D2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ற மெத்தட். சரிங்களா? ஆனா வேற லெட்டர் யூஸ் பண்றாங்க, லெட்டர்லாம் விட்டுருங்க. இப்போ இதுல பாருங்க 4.2ல 4.2 கொஸ்டின் நம்பர் 4.2. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். 180 மீட்டர். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது குரூப் 2 கொஸ்டின்மா, லாஸ்டா குரூப் 2 கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண கொஸ்டின். 180 மீட்டர் நீளமுள்ள பாய். அப்ப இங்க இருக்க ஒர்க் இது 15 பெண்கள் 15 பேரு 12 நாள்ல 180 மீட்டர் நீளமுள்ள பாய் ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ அப்போ 32 பேரு எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 512 மீட்டர் பாய் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இதை நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம்? 12 15 180 கேன்சல். 32 10 32னா எவ்வளவு? 320. ஒரு 5 அப்படின்னா
60 மொத்தம் 480 + 32 16 டைம் வருதா 16. அப்ப x = 16 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் இல்ல ஆன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம மெத்தட் இருந்தா இருக்கு பாருங்க, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பார்க்கணும்? டேரக்டா எடுத்தீங்கன்னா 16 வந்திருக்கு ஆன்சர். நம்ம லாஸ்ட் மெத்தடா கொடுத்துருப்பாங்க புக்ல. எக்ஸசைஸ்ன்றப்போ அந்த சம்முக்கு வந்து மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி மார்க் 5 மார்க்கா 2 மார்க் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம மெத்தட் இங்க இருக்கு பாருங்க, 16 நாள் ஒரே ஸ்டெப் தான். அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம், ஆன்சரை பண்றோம், 16 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஒரு மெத்தட்ல முடிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். தேவையில்லாதான் போட்டு ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். நமக்கு தேவை என்ன? MDH மெத்தட். எம்னா என்ன, டினா என்ன, ஹச்னா என்ன, சப்ஸ்டிட் பண்றீங்க, ஆன்சர் பை W ஒர்க். கொஸ்டின் நம்பர் 12. XY அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். 4.21. ஏன்னா டக்கு டக்குன்னு முடிச்சாதான் அடுத்து நமக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள், காம்பவுண்ட். ஏன்னா அதுவுமே மேஜரான ஏரியா தான். சரிங்களா? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ நானுமே முடிக்கிறேன். பட் எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ணாம போகும். இன்னைக்கு கூட வேகமா முடிக்கணும், அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்கிப் பண்ணிருக்கலாம். பட் கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா, அதனால ஸ்கிப் பண்ண மாட்டேன், கண்டினியூஸா முடிச்சிடறேன். நீங்க யோசிக்க வேணாமா, கான்ஃபிடண்டா இருங்கப்பா, கண்டிப்பா நான் முடிச்சு தரேன். நீங்க மட்டும் கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருங்க. சரிங்களா? எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம், வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு நாள் கேப்ல ஒருவேளை இந்த ஹெல்த் இஷ்யூ அன்பார்ச்சுனேட்லி வீடியோ வராதப்போ அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம், முன்னாடி படிச்சு எழுதின நோட்ஸ் ரீகால் பண்ணலாம், எவ்வளவோ டாபிக் இருக்கு படிக்கலாம். அது மாதிரி நீங்க உங்களோட ஆல்டர்னேட் ஒர்க்கை பாத்துக்கோங்க. பட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம், அது என்னோட ஒர்க், நான் பாத்துக்கிறேன். உங்க ஒர்க்கு நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரில் 56 நாட்களில் வண்ணமிடுகின்ற நிலையில் 160 மாணவர்கள். சரி, இதுல பாருங்க மென் எவ்வளோ 81, மென் அப்படிங்கிறது 81 81. ஓகே, 448 மீட்டர் நீளம். அப்ப இதுதான் வந்து ஒர்க்கு. எத்தனை நாள்? 56 நாள்ல வண்ணமிடுறாங்க. எனில் அதே மாடல் 160 மீட்டர் நீளம் உள்ளத 27 நாள்ல எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுகின்றனர்? M2 எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 56 8 56 448. ஓகேவா? ஒரு 8 20 8 எவ்வளவு? 160. ஒரு 27 27 3 27 81. இங்க 3 இங்க 20. 3 20 பெருக்கணும் என்னாச்சு? M2 = 60. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 60ன்னு வந்திருக்கும். இந்த பெருக்கல் காரணி முறை இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம முறை வந்து MDH ஒரே மெத்தட்ல பண்ணிட்டு போகணும். 60 வந்திருக்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. மெத்தட் எடுத்துருதுங்க. நீங்க M1 D1 W1 அதை முதல்ல எடுத்து ப்ராப்பரா எழுதி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் டைரக்டா வரும். இங்க பாருங்க, சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். 48 ஆண்கள் ஒரு வேலையை அப்படின்னா 48 ஆண்கள்னா M1 அப்படிங்கிறது 48 பேரு. ஓகே, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம். H1 அப்படிங்கிறது 7 மணி நேரம். D1 அப்படிங்கிறது 24 நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ M2 என்ன சொல்லியிருக்காங்க? 28 ஆண்கள் அதே வேலையை H2 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செஞ்சா D2 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எடுத்து வச்சுங்களா எல்லாமே? 48 × 7 / 24 = 28 × 8 / D2 எடுக்கிறோம். சாரி, 28 / 8 D2 வேலையோட அளவு கொடுக்கல, W தான் கீழே வரும். நீங்க W கொடுக்கல, அப்ப Dயும் மேல தானே வரும். இப்போ × 24 / 1 தான் = 28 × 8 × D2 / 1. சரிங்களா? இது ஃபுல்லா கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு யோசிங்க. கேன்சல் பண்ணுங்க. 8வது வாய்ப்பால கேன்சல் பண்ணாமா? 1 8s are 8, 3 8s are 24. ஓகேங்களா? ஓகே, 4 8s are 8, 4 8s are 28. ஸோ 1 4s are 4, 12 4s are 48. அப்போ இங்க 12 இருக்கு, இங்க 3 இருக்கு. T2 = 36. 36 வருது. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் லாஜிக். இந்த லாஜிக்ல பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் ஏரியாவே. நீங்க இதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் யோசிக்க வேணாம். ஆன்சர் 36 வருதா? அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். சரிங்களா? இப்போ 24 ஆண்கள் இது நம்ம ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு இதுல ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் சம் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்றேன். இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா கூட எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? கொஸ்டின் ஈஸி தான். ஒரு கொஸ்டின் நான் பண்றேன், மொத்தம் 3 கொஸ்டின் நீங்க பண்ணுங்க. எந்த கொஸ்டின் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கவா? 24 ஆண்கள் 12 நாட்கள். இது கண்டிப்பா ஆன்சர் பண்ணணுமா? இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் பண்ண கொடுக்குறது. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த கிளாஸ் நான் இதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி தப்போ ரைட்டோ ஆன்சரை ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு தெரியல, இது தெரியுது, இந்த மாதிரி சொன்னாதான் எனக்கு அடுத்த லெவல் மூவ் பண்றது கரெக்டா இருக்கும். ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான்
கிளாஸ் தெளிவா போகும். சரிங்களா? இது ஒரு வீடியோவா போகணும் அப்படின்னா மட்டும் போட்டு விட்டு போயிடலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு ஆர்டர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தோன்றதை எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு கண்டினியூட்டி வருது அப்படின்றப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கண்டிப்பா இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், மத்த 3 நீங்க பண்ணுங்க. 24 ஆட்கள் 12 நாள். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 24 M1 12 டேஸ். மொத்தம் எத்தனை பொருள்? 38 பொருள். அப்பதானே ஒர்க்கு கீழே எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 6 பேரு 6 நாள்ல எத்தனை பொருள் கேட்கறாங்க. கேன்சல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களே பண்ணலாம். பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ண என்ன வரும்? 1 6 ஆர் 6, 4 6 ஆர் 24, 1 4 ஆர் 4, 2 4 ஆர் 12. ஸோ 4th டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 12 4 ஆர் 48, 2 கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் 6. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துட போகுது. இப்போ ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன். இந்த 3 கொஸ்டின் இதே மாதிரி நீங்களே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோல சொல்லுவேன். கண்டிப்பா வீடியோ நம்பர் 34ல டே 34ல இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். சரிங்களா? காலையில ஷார்ப்பா 4 மணிக்கு வீடியோ வந்துடும். இதுக்கு அப்புறம் யோசிக்க வேணாம். எப்பவும் போல நம்ம ஃப்ளோ 4 மணி தான். சரிங்களா? ஒருத்தவங்க 4 மணிக்கு எந்திரிக்க வைக்கிறதுக்காக வீடியோ 4 மணிக்கு கொடுக்குறேன். நீங்க ஏதாச்சும் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா நோ யூஸ். அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரையும் திருத்தணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் 4 மணிக்கு தான் வீடியோ கொடுப்பேன். என் வீடியோ 4 மணி. சில பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஈவினிங் 5 மணிக்கு போடுங்க, இல்ல ஒரு 9 மணிக்கு போடுங்க, எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்களா, வேகமா வீடியோ பாத்துருவாங்க. நான் வேகமா வீடியோ பார்க்கறதுக்காக வீடியோ கொடுக்கல. சரிங்களா? எல்லாரும் 4 மணிக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் சேவ். 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 4 மணிக்கு இருந்துச்சா 2 மணி நேரத்துல எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. ஸோ அந்த பூஸ்டப்புக்காக வீடியோ 4 மணிக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கே சஜஷன்ஸ் பண்றாங்க. பட் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சரி, ஓகேமா, தேங்க்ஸ்மா சொல்லிடுவேன். ஆனா அது விஷயம் கிடையாது. நான் கொடுக்கறதோட மீனிங் எல்லாருமே 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதை பாசிட்டிவா எடுத்து நீங்க எந்திரிங்க. காலையில எனக்கு 4 மணி டு 5 மணி பாத்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் தான் பாத்துருப்பாங்க. பிரச்சனை இல்லை. அது 30 பேர் 40 பேர் பார்க்கறது கூட பிரச்சனை கிடையாது. காலையில 100 பேர் பார்க்கணும்னா அதுக்காக நைட் போட முடியாதுல்ல. ஈவினிங் 7 மணிக்கு லைவ் போடுறோம். எல்லாரும் ஈவினிங் 7 மணிக்கு வேலை விட்டு போயிட்டு இருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாது. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் கொடுக்குற கண்டென்ட் நல்லா இருந்தா நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதுதான். சரிங்களா? அந்த ஃப்ரீ டைம்ல நான் கொடுக்குறது கரெக்டா கொடுத்துருவேன். 4 மணி தான் உங்களுக்கான டைம். படிக்கணும், உண்மையா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 4 மணி. அந்த 4 மணியை கரெக்டா மைண்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா 10 மணி 11 மணி ஸ்கிப் பண்ணிட்டே போகும். 4 மணிக்கு ஸ்கிப் பண்ண வாய்ப்பே இல்லை. 4 மணிக்கு எந்த கடையும் திறந்திருக்காது. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனும் கால் பண்ண மாட்டான். அப்ப எப்படி ஸ்கிப் ஆகும் நமக்கு? 10 மணி எடுப்போம். 10 மணிக்கு ஏதாவது கால் பண்ணுவாங்க. திடீர்னு கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வரானுவாங்க 10 மணிக்கு. இல்ல பசங்க ஏதாவது கால் பண்ணி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா வாடா ரோட்டு கூப்பிடுவான். ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருப்பா, பெட்ரோல் வாங்கிட்டு வரானுவா. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது டேட் டைம்ல நடக்கும். 4 மணிக்கு நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. 4 மணிங்கிறது உங்க லைஃப்ல கண்டினியூட்டிக்கான கீ 4 மணி. எந்திரிச்சிருங்க, ஒரு 6 மணி வரை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ஷெடியூல் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல டைம் 4 மணி. கரெக்டா 4 மணி கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒர்க். அடுத்த டாபிக் தான். இதை முடிச்சோடனே அடுத்த டாபிக் டைம் ஒர்க் தான். சரிங்களா? அதுல நம்ம பாத்துடலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவர் பண்ணிடுவோமா? இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எல்லாமே வரும். சரி, இதுல வரக்கூடிய சம்ம மட்டும் பார்த்துட்டு போலாம். 1.4.4 ஏ என்பவர் ஒரு வேலை. இதெல்லாம் வந்து டைம் ஒர்க் கொஸ்டின். டைம் ஒர்க்ல பார்ப்போம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா எக்ஸாம்ல பார்த்தோம். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் நமக்கான செயின் ரூல் கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா? செயின் ரூலையும் டைம் ஒர்க்கையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு சில இதில். நம்ம அதை பிரிச்சு பார்த்துட்டோம்னா போது செயின் ரூல், அதுக்கடுத்து டைம் ஒர்க் பார்க்கலாம். இப்ப 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ 210 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? நான் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்து வேலை செய்து 20 நாள்ல எத்தனை அந்த வேலையை முடிக்கணும்? M2 எத்தனை பேர் வேணும்னு கேட்கறாங்க அதே வேலையை முடிக்க. ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாமா? 20 இந்த ஒரு ஜீரோவை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஜீரோ தூக்கி விட்டுலாம். கேன்சல். இந்த ரெண்டாவது வாய்ப்பாடுல 18 கேன்சல் பண்ணீங்கன்னா 9. சரிங்களா? 12 6 2 12 7 2 14 ஒரு 7 3 7 எவ்வளவு ஆச்சு? 21. எல்லாமே கேன்சலா? இப்ப இதை பெருக்குங்க. 9 6 3 9 6 எவ்வளவு? 54. 54 × 3 எவ்வளவு? 50 3 150 4 3 12 162 ஆட்கள் தேவை. சரிங்களா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் 162. ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணியா டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு புக் பேக் பாக்குறதுக்கு டைம் இல்ல, நான் ஸ்பீடா சால்வ் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்களா? இது ஏன் மேல இருக்க கான்ஃபிடென்ட்ல தான் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் தப்பா வருது, ஏன்னா மத்தவங்க பாக்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. ப்ரொசீஜர் இதாயா? இது ஒன்னே போய் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். அடுத்த கொஸ்டின் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்டி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 12 நாள்ல
ஆல்மோஸ்ட் 7000. இது வந்து ஆக்சுவலா இப்ப லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல ஞாயிற்றுக்கிழமை, அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு டேட்டா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்பரா பாருங்க. இதோட 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 125 கொஸ்டின், எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படியே வரும். சரிங்களா? 24 இயந்திரங்களை 18 நாட்களில் 18 நாள்ல எத்தனை பைகளை தயாரிக்க முடியும்? எக்ஸ். ஓகே, இதை கேன்சல் பண்ணி அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. எதை கேன்சல் பண்ணலாம்? 12, ஒரு 12 12, 2 12 24, 1 18 சார் 18, 2 8 சார் 36, 2 2 கேன்சலா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது ஆன்சர்? 7000. ஆன்சர் ஓவர். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. இப்ப லாஸ்ட் 5வது கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அதுல இருந்து இருக்கும். இப்ப நம்ம பண்ணது கொஸ்டின் நம்பர் 2 பண்ணிட்டோம், 3 பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து 4. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம். 15 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு என்னது? அப்போ H1. 6 நாள் அப்படின்னா D1. ஓகேவா? அப்போ 15 மணி நேரம், மொத்தம் 6 நாள். 6 நாள் 15 மணி நேரம் வேலை பார்த்து 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. ஒரு நாளைக்கு கூடுதலாக 3 மணி நேரம். அப்ப இங்க எத்தனை? 15 மணி நேரம் இருந்தது, அப்ப 18 மணி நேரம் ஆயிரும். கூடுதலாக 3 நேரம் வேலை செய்து எத்தனை நாள்ல 14400 சோப்புகளை தயாரிக்க முடியும்? அப்ப D2 என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 2020 கேன்சல். சரிங்களா? வேற 16வது வாய்ப்பாடு. 6 16 எவ்வளவு ஆச்சு? 96. இங்க 9 16 144. 6 6 நமக்கு என்ன ஆயிடுச்சு? கேன்சல். 1 9 9, 2 9 18. அப்ப D2 இஸ் ஈக்குவல் டு 15/2. கேன்சல் பண்ணீங்கன்னா 7.5 டேஸ். 7.5. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. 7.5 ஆன்சர் வருது. கொஸ்டின் நம்பர் 4க்கு 4 முடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நிறைய இருக்கு, சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 5. 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 135 டன் சரக்குகளை இடம்பெயர்கின்றன சொல்றாங்க. நம்ம இந்த இடத்த பார்த்தோன்னே ரீட் பண்ண கூட டைம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இங்க சரக்கு வண்டி தானே வேலை பார்க்கறது. அப்ப வேலை பார்க்கறது சரக்கு வண்டினா பாருங்க, இது நம்ம என்ன எடுக்கலாம்? 6 சரக்கு வண்டியா? ஓகே, 6 5 நாள் வேலை பார்க்குறாங்க. மொத்தம் 135 டன் சரக்கு இடம்பெயர்கின்ற நிலையில் 1800 டன் சரக்குகளை 4 நாள்ல இடம்பெயர்றதுக்கு எத்தனை சரக்கு வண்டிகள் தேவை அப்படின்னு பாக்குறோம். கேன்சல் பண்ணி சொல்லுங்க. 5வது பல்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5 10, 7 5 35. கரெக்டா? வேற எது கேன்சல் பண்ணலாம்? 27. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 10 டைம் அப்படின்னா 2700. சோ இதுல வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. 3வது வாய்ப்பாடு 2 3 6, 9 3 27, 1 9 9, 2 9 18 200. ஓகே, 4வது வாய்ப்பு இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4னா 2 200 கேன்சல் பண்ணீங்கன்னா 100. சோ மொத்தம் வந்து 100 வந்திருக்கு உங்களுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5ஓட ஆன்சர் 100. சரிங்களா? ஆல்ரெடி எத்தனை சரக்கு வண்டி இருந்துச்சு? இங்க வந்து 135 டன் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1800 டன்னு. சரிங்களா? அப்போ 6 சரக்கு வண்டி இருந்தது, இப்ப இங்க 100 சரக்கு வண்டி வேணும். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 100 இருக்கு, 100 வேணும், 6 ஆல்ரெடி இருக்கு. அப்ப மிச்சம் வந்து 94 ஆன்சர். ஓகே, லாஜிக் புரியுதா? 94 ஆன்சர். சரிங்களா? இதுவரை ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏபி பிசி. ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் MDH மெத்தட், அதாவது செயின் ரூல். இப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல போறேன்னா, செயின் ரூலோட டோட்டல் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம்ல, ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க போறேன். இந்த கன்க்ளூஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். எத்தனை டைப், என்னென்ன வேரியேஷன் இருக்கு, எப்படிலாம் பாக்குறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டினுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டைம் அண்ட் ஒர்க் கூட சேர்ந்து தான் வரும். அதை நான் பிரிச்சு தனியா கொடுக்கணும். அப்படி இல்லையா டைம் அண்ட் ஒர்க் கூட சேர்த்து கொடுக்கணும் கொடுக்கலாம். நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேலை செயின் ரூல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் 20 கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்களா? அதை பார்த்துட்டு டைம் அண்ட் ஒர்க் தனியா போகலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு மெயினான விஷயம், நேர்மாறலுக்கும் எதிர்மாறலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நேர்மாறல் பார்த்தோம், எதிர்மாறல் பார்த்தோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா ரெண்டுமே செயின் ரூல் 1. சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா செயின் ரூல் 2, சங்கிலி தொடர் 2. இது 3க்கும் என்ன வித்தியாசம்? 3ஐயும் நார்மலா பிரிங்க. இப்போ நேர்மாறல் அப்படின்னா நம்ம லாஜிக் படி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? A B C D இந்த மாதிரி 4 வேல்யூ இருந்தா அப்படியே டிவைட் பண்ணி அப்படியே ஈக்குவல் பண்ணலான்னு பார்த்தோமா? இதுக்கு பேர் நேர்மாறல். ஸோ இதுல ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட் சைடு ஆல்சோ பி இன்க்ரீஸ். ஓகேங்களா? எதிர்மாறல்ல A by B நாட் ஈக்குவல் டு C by D ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ A by B ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்? ஈக்குவல் டு போடுறப்போ D by Cன்னு பார்த்தோம். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எதிர்மாறல். ஓகே, செயின் ரூல் 2ல வந்து பாத்தீங்கன்னா M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. இதுல என்ன இருக்கோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த 3 கான்செப்ட் பார்த்தோம். இந்த 3 வந்து முதல் ஃபார்முலாவை தெளிவா இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சிட்டோம்னா இப்படி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இவ்வளவுதான் கன்க்ளூஷன். இந்த டாபிக் இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வரக்கூடிய குரூப் 4ல 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நேர்மாறலை பொறுத்தவரை நோட் உங்களுக்கு இதெல்லாம் எங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா, இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளும் விலையும், ப்ராடக்ட் அண்ட் பிரைஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் சில பேருக்குள்ள டவுட்டே. நான் எதை நேர்மாறல் எடுக்கிறது, எதை எதிர்மாறல் எடுக்கிறது? கண்டிப்பா அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும். இல்லாதவங்க பத்தி அது பிரச்சனையே கிடையாது. டவுட் இருக்கவங்க எழுதிக்கோங்க. பொருளும் விலையும் 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா அசலும் வட்டியும். அசல் கூடுச்சுன்னா என்ன ஆகும்? வட்டியும் கூடும்ல, அசல் வட்டி. 3வது வேற என்ன சொல்லலாம்? இது ஒண்ணு கூடணும், இன்னொன்னு கூடணும். வேகமும் தூரமும் கொடுத்தாங்கன்னா, தூரம் ரொம்ப தூரம் போனோம்னா வேகத்தை கூட்டினா தானே போக முடியும். ஓகே, அப்ப டைம் கான்ஸ்டன்டிங்க. வேகமும் நேரமும் கொடுத்தா உங்களுக்கு எதிர்மாறல், வேகமும் தூரமும் கொடுத்தா நேர்மாறல். இல்ல வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன கேட்பாங்கன்னா, தொலைவும் நேரமும் கேட்கலாமா? தொலைவு நேரம், தொலைவுனா டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். இப்போ நமக்கு ரொம்ப தூரம் போகணும்னா நேரம் அதிகமாக தான் செய்யும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல எது கான்ஸ்டன்ட்? வேகம் கான்ஸ்டன்ட். 50 கிலோமீட்டரே போறீங்க, 50 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போனா 1 ஹவர், 100 கிலோமீட்டர் போனா 2 ஹவர். ஸோ அப்போ தொலைவு கூடும்போது நேரம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா கூடுது. அதுவுமே வேற எது சொல்லலாம்? இதுதான் உங்களுக்குள்ள இப்போ உங்கள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனையே. நான் எதுக்கு ஈக்குவல் பண்றது அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு பொருள் எடுக்கீங்க வச்சுக்கோங்களேன். பொருளும் எடையும் சொல்லலாமா? பொருள் எடை, பொருளை அதிகப்படுத்த எடை அதிகமாகிட்டே வரும். பொருளும் விலையும், பொருளும் எடையும், அசல் வட்டி, வேற என்ன சொல்லலாம்? ஸோ இதுலதான் உங்களுக்கான கன்ஃபியூஷனே. இதை ஃபுல்லா உங்களுக்கு இதுல மிங்கில் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இதுதான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா காலமும் நேரமும், அது மாதிரி வேலை நேரமும் சம்பளமும், மத்த எல்லாம் 2 பேரோட எஃபிசியன்சி ஒன்னா இருந்தா நேரம் சம்பளம் இதுல வந்துடும். சரிங்களா? அதுவே 2 பேரோட எஃபிசியன்சி வேற வேறையா இருந்தா அப்ப நேரமும் சம்பளமும் வேரி ஆகும். சரிங்களா? இப்ப எஃபிசியன்சினா திறமை, ஆட்களும் வேலையும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்களும் வேலையும், ஆள் அதிகமா இருந்தா வேலை நேரம் நடக்கும். சரிங்களா? ஆனா ஆட்களும் நேரமும் குறையும், ஆள் அதிகமா நேரம் குறையும். சரிங்களா? இப்ப இதெல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பாக்குறீங்கன்னா இந்த கன்க்ளூஷனை கொடுக்க தெரியணும். இதெல்லாம் நேர்மாறலுக்கு இப்ப எக்ஸாம்பிள். இப்ப எதிர்மாறல் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒன்னு கூடுனா இன்னொன்னு குறையணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒன்னு ஆட்கள் நாட்கள். நம்ம இருக்கா? டேஸ் அண்ட் மென் அண்ட் டேஸ். ஆட்களும் நாட்களும், ஆட்களை கூட்டினா நாட்கள் குறையும். இதை சொல்லலாம் ஒண்ணு. 2வது என்ன சொல்லலாம்? வேகமும் நேரமும், வேகத்தை கூட்டினா நேரம் என்ன ஆகும்? குறையும். இதை சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றது எல்லாமே. 3வது வேற என்ன செய்யணும்? வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பேஜஸ் நம்ம இப்ப பார்த்த கொஸ்டின் தான். பேஜ் பக்கங்கள் மற்றும் பக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா வேற என்ன குறையும்? ஒரு பேப்பர்ல எழுதுறீங்க, வரிகளும் பக்கங்களும் எப்படி இருக்கும்? பேஜஸ் அண்ட் லைன்ஸ். இது ஃபெமிலியரா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய 3 லாஜிக். இது மட்டும் தான். சரிங்களா? இதெல்லாம் நான் இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுவே போதும். பட் உங்களுக்கு இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, எடுத்து இங்க எழுதிடணும். டைரக்ட்லி அங்க எழுதணும், இன்டைரக்ட்லாம் இங்க எழுதணும். சோ இது வந்து அப்படி கிடையாது. சோ இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மீனிங் தெரியணும். எம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஆட்கள், இன்னும் ஆட்கள் அப்படின்னு சொல்றத விட உயிர் உள்ளவை. எக்ஸாம்பிள் வாத்தா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், ராணுவ வீரரா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், உயிர் உள்ளது. சரிங்களா? ஓகே. டி அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்கள், நாட்களை மட்டும்தான் இங்க எடுக்கணும், நாட்கள். ஹச் அப்படின்னா என்னது? ஹவர்ஸ், மணி நேரம். இந்த இடத்துல மணி நேரம் அப்படின்னு எடுக்கிறப்போ நிமிடமா இருக்கலாம்,
எதா இருந்தாலும் உள்ள கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல W அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒர்க்கு, வேலை ஈஸியா கொடுப்பாங்க, மடங்குல கொடுப்பாங்க. வேலை 1 மடங்கு 2 மடங்கு அப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். நிலத்தை உழுகுறாருன்னு சொல்லி கிலோமீட்டர் ஸ்கொயர்ல கொடுப்பாங்க, சதுர கிலோமீட்டர் இல்ல மீட்டர் ஸ்கொயர்ல கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். சில டைம்ல என்ன பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் வேலை பார்த்து இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அப்ப அவங்க எவ்வளவு வாங்குவாங்க, அப்போ இந்த வேலையில இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கன்க்ளூஷன் உங்க மைண்ட்ல இருந்தா செயின் ரூல உங்களை யாருமே அசைச்சிக்கவே முடியாது. இவ்வளவுதான் செயின் ரூல். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே சொல்றேன். இப்ப நம்பர் சிஸ்டத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தேன். நம்பர் சீரிஸ் பார்த்துட்டோம், LCM HCF பார்த்துட்டோம், செயின் ரூல் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரே ஒரு வீடியோ தான், ஒரு 20 கொஸ்டின் முடிஞ்சா தரேன், இல்ல டைம் கூட சேர்த்து கொடுக்க முடியாது தந்துடுறேன். சரிங்களா, பாக்குறேன் நான் 20 கொஸ்டின் கிடைச்சா ஒரே தான் முடிச்சு விட்டுறேன். ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடா வரும் திரும்ப திரும்ப. நம்ம டைம் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். டைம் ஒர்க்ல ஒரு 6-7 டைப் பார்ப்போம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ வரும். அதை முடிச்சுட்டு 2 ப்ரீவியஸ் கொஸ்டினே சேர்த்து பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். இதுல வந்து 20 கொஸ்டின் வந்தா இப்பவே கொடுத்துறேன் அடுத்த வீடியோலயே. அப்படி இல்லைன்னா அதுல வந்துடும். சரிங்களா, டெய்லி காலைல 4 மணிக்கு வீடியோ ஷார்ப்பா வரும். யோசிக்க வேணாம், ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் ஆகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது கிடையாது, உங்களோட சக்சஸ் தீர்மானிக்கிறது. எப்போ நீங்க வெற்றி அப்படிங்கறத அடைகிறீங்களோ அது வரை ஓடிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி வெற்றி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, தோல்வி அப்படிங்கிறது வெற்றியின் முதல் படி. ரெண்டையுமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா, வெற்றி பெற்றுட்டோம், இப்ப நான் குரூப் 4ல பாஸ் ஆயிட்டேன், போதும்பா முடிச்சுப்பா அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா நான் குரூப் 4ல தான் பாஸ் ஆயிருக்கேன், நான் இன்னும் குரூப் 1 போகணும் அப்படின்னா உங்க வெற்றி அடுத்த பயணம், உங்க பயணம் தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம். வெற்றி வந்து ஒரு பயணத்தோட தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், ஒரு பயணத்தோட முடிவா இருக்கலாம். அதை டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஆனா தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பயணத்தோட தொடர்ச்சி மட்டும்தான். அதை முடிவு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையின் முடிவாவே இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கும் ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உயிரில்லாத ஒரு பொருள் எப்பயுமே அதே இடத்துல தான் இருக்கும். மனிதன்னா வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி அப்படிங்கிறதுல மேம்பாடு இருக்கணும். சரிங்களா, வளர்ச்சி அப்படிங்கிறது உயிர் இருந்தா மட்டுமே போதும். மேம்பாடு அப்படிங்கிறது திறமை இருந்தாதான் வரும். திறமை அப்படிங்கிறது தப்பா நினைச்ச கூடாது. திறமை நம்ம வளர்த்துக்கிறது. நீ எதையுமே வளர்த்துக்காம அப்படியே தான் இருப்பேன், என் திறமை இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது எல்லாருக்குமே ஆனா அவனா மட்டும்தான் தெரியும். அதுவே 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தெரியும். அதுல யார் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வர்றாங்க அப்படிங்கிறத வெளியே கொண்டு வர்றது. சரிங்களா, இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. பட் அந்த அவங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது அவங்களே சில டைம் மறந்துடுறாங்க. இப்போவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் செகண்ட்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமிலாம் எப்பயுமே ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. TNUSRB SI. சரிங்களா, TNUSRBல SIக்கும் சரி, நம்மகிட்ட இப்ப TNPSCல போய்கிட்டு இருக்கிறதுக்கு, அதாவது குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, இப்போதைக்கு குரூப் 4. சரிங்களா, ஸோ இதுல யாராவது எனக்கு வந்து ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஸ்டேட் ரேங்க், ஆனா வீட்டுல படிக்க வசதி இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. மத்தவங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் என்னால. சரிங்களா, மத்தவங்க இப்போ 100% அமௌண்ட் பே பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 25% இருந்து, சரிங்களா, 25% இருந்து 100% வர கூட எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அது பேஸ்ட் ஆன் அட்மிஷனை பொறுத்து. சரிங்களா, என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப். நான் என்னால ஸ்டேட் ரேங்க்ல எடுத்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுது, ஆனா இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் பாஸ் பண்ணிடுவேன், அவங்களதான் சொல்றேன். சரிங்களா, அதுக்கான ப்ரூஃப் எனக்கு கண்டிப்பா வேணும். சரிங்களா, எல்லாரும் சும்மா சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. ஒருத்தவங்க ஸ்கூல்ல உட்காந்து அவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மூலதனம் அஸ்திவாரமே என்னது படிப்பு தான். ஸோ நீங்களாம் கண்டிப்பா விட்டுறக்கூடாது. நீங்களாம் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு உங்க கையில இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச சின்ன பூஸ்டப் பண்ண முடியும். சரிங்களா, நீங்க போய் மத்தவங்கள மாதிரி ஃபுல் பேமெண்ட் கட்டி படிக்க முடியல, பட் என்கிட்ட வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற திறமை இருக்கு. நான் திறமை ஆல்ரெடி 10th 12th காமிச்சிட்டேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். கண்டிப்பா வாங்க, உங்களுக்கான பலன் நான் கொடுக்குறேன். ஸோ மினிமம் 25%, அது வந்து எங்கேயும் மாற்றம் கிடையாது. நீங்க 10th 12th, சரிங்களா, 10th 12th எனி ஒன், ஏதோ ஒண்ணுல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான் அப்படிங்கிறத மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% நீங்க யார்ட்டையும் கேட்க வேணா கண்டிப்பா இருக்கும். சரிங்களா, அதுக்கு மேல நீங்க எக்கனாமிக்கலி டவுன் ஆயிருக்கலாம், இல்ல போன அட்டம்ப்ட்ல கொடுத்ததோ ஏதோ ஒன்று சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் 25, 30, 40, 50ல இருந்து அப் டு 100 வரை என்னால முடிஞ்ச டிஸ்கவுண்ட் நான் பண்ணி தரேன். சரிங்களா, ஏன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே வந்து எல்லாமே ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட சிச்சுவேஷனே சொல்லிடுறேன், அகாடமி சைட்ல பார்க்கப்போ எல்லாமே ரெண்ட்ல தான் போகுது. ஸோ அது மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி நிறைய விஷயங்கள் இருக்கு எக்கனாமிக்கலா. ஸோ அந்த காரணத்தினால என்னால மொத்தமா எல்லாரையும் சொல்ல முடியும் 100% ஃப்ரீயா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கொடுப்பேன். அந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்ப நான் SI பேட்ச் போறேன்னு வச்சுக்கோங்களேன், SI பேட்ச்ல எனக்கு நினைச்ச அளவுக்கு ஒரு க்ரௌட் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள வச்சு என்னால சேலரி, இங்க கொடுக்கக்கூடிய ரெண்ட், அது மாதிரி ஃபேமிலி, என்னோட ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய பேக்கப் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் 2-3 மாசம் எனக்கு ரன் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறப்போ கண்டிப்பா அதுக்கடுத்து வர்ற ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கொடுப்பேன். சார் நம்ம ஆல்ரெடி வந்துட்டேன், அதெல்லாம் யோசிக்க கூடாது. இதனாலதான் இதை நான் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு டைம். சில பேர் எனக்கு அப்போ அந்த டைம் எனக்கு தோணும், ஸோ அந்த டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளோட டிசிஷன். அப்போ அந்த டைம்ல யாராவது இருக்கிறாங்களா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனா மினிமம் 25% கண்டிப்பா இருக்குமா. நம்ம அகாடமியை பொறுத்தவரை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஆல்ரெடி ஸ்கூல்லயோ 10th 12thலயோ இல்ல காலேஜ்லயோ ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க, மெயினா 10th 12th எடுத்திருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா நீங்க வாங்க. 25% எப்போ வந்தாலும் சரி, சரிங்களா? மினிமம் 25. அதுக்கு மேல இருக்கிறது நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். நீங்க உங்களோட டேட்டாஸ் கொடுங்க, கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன், சரிங்களா? என்னால முடிஞ்ச சப்போர்ட் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே கூட நான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. என்னால முடிஞ்சது 25% கன்ஃபார்ம். அதுக்கு மேல நீங்க வர்றதை பொறுத்து நான் சொல்றேன். பட் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, ப்ராப்பரா படிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போக போறீங்க, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறதுல என்னோட பார்ட் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பங்கு என்னோடது கண்டிப்பா இருக்கும். அதை நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. கண்டிப்பா இந்த டைம் எல்லாரும் வேலைக்கு போவோங்கிறத நம்புங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்பா.